கோபம். பல பேருக்கு கோபம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கோபம் எதனால் வருகிறது என்று சொன்னால், தன்னை முக்கியப்படுத்துவதால், அடுத்தவர்களை பின்னுக்கு தள்ளுவதால் வருகிறது. அதற்கு மாறாக அடுத்தவர்களை மையப்படுத்த ஆரம்பித்து விட்டால் கோபம் வராமலே போய்விடும். எனவே இந்த கோபம் பல்வேறு பெரிய குற்றங்களுக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது. நான் குறுமணவராக இருந்த பொழுது சிறைச்சாலையிலே சென்று சிறைச்சாலை கைதிகளுக்கு உதவி செய்கிற வழக்கம் உண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில். அப்பொழுது ஒரு ஆயுள் கைதி என்னிடம் வந்தான். அவன் சொன்னான், நான் ஒரே ஒரு முறை கோபப்பட்ட காரணத்தினால் நான் கோபப்பட்டு என் மனைவியை கொலை செய்து விட்டேன். அதனால் 30 ஆண்டுகளாக நான் சிறையில் இருக்கிறேன் என்று சொன்னான். நான் அன்பு செய்து திருமணம் செய்து கொண்ட என் மனைவியை என் கோபத்தினால் ஒரே ஒரு முறை, அவ்வளவு பெரிய கோபம். அதுதான் கோபம் என்பது மிகப்பெரிய கொடூரமான ஒரு பாவத்திற்கு இட்டுச் செல்ல முடியும்.